Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல chapter 1ல இருக்கக்கூடிய அதாவது பயாலஜில பயோபாட்டனி அண்ட் பயோசாலஜில chapter 1ல இருக்கக்கூடிய most important topics and அதில் இருக்கக்கூடிய 5 marks என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதற்கான ஆன்சர்ஸ் சரிங்களா, ஒரு சில பேர் வந்து ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்டிருக்கீங்க. அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் சரிங்களா, இப்போ சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே போதும். ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டார்கெட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். மிட் டர்ம் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சாப்டர் 1ல் சரிங்களா, பாட்னி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சாப்டர் 1ல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா பயோ பாட்னியில் அண்ட் பாட்னி ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் மட்டும்தான் 5 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 2 கொஷின்ஸ் இருக்கும், மினிமம் 2, மேக்ஸிமம் 3னா அது வந்து ஸ்பிளிட் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா. இது வந்து 3 மார்க்ஸாக ஒரு சில கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்டு அது 5 மார்க்ஸாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதர்வைஸ் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1ல் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா சுவாலஜியில். அதே பாட்னியில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சரிங்களா. ஏன்னா நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்குமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ எனக்கு எனர்ஜி ஏற்றணும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாட்டனி சரிங்களா, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷினை படிச்சிருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஷின் டிஃபால்ட் கொஷின். டிஃபால்ட்னா கட்டாயமா நீங்க வந்து படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கக்கூடிய கொஸ்டின். ஏன்னா நமக்கு ப்ராக்டிகல்ஸ்க்குமே உண்டு, அதனால அதை வந்து பாத்துருங்க. குறிப்பா இந்த டிஎஸ் ஆஃப் ஆன்சர் சரிங்களா, முதிர்ந்த மகரந்த பை மெச்சூர் ஆன்சர்னு இருக்கும். முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்கெட்டு தோற்றம், படமறைந்து பாகம் குறி அப்படின்னு ஒரு கொஸ்டின் லாஸ்ட் டைம் பியூர் சயின்ஸ் கேட்டாங்க. அதே வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க சரிங்களா. அதே போல வித் எக்ஸ்பிளனேஷனோட விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுல சின்ன சின்னதா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா டப்பீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பார்ட்ஸ் லேபிள் பண்ணும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி டப்பீட்டத்தின் வகைகள் அதுலயுமே இருக்கு. அதுக்கடுத்து எண்டோதீசியம் மகரந்த பை வெடித்துடன் தொடர்புடையது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து பொலினியம் சரிங்களா. அந்த ஒரு 5 மார்க்ஸ் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதனால இந்த கொஸ்டினை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணுங்க பாருங்க. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோல சொல்லுவோம். அதுக்கடுத்து எல்எஸ் ஆஃப் ஓயில் சூலின் நீள்வெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுலயுமே ஒரு சின்ன 2 மார்க்ஸ் ஒன்று இருக்கு, எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து சூலின் வகைகள் இங்க கொடுத்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் ஓவில் சூலின் வகைகள். இது எல்லாமே நமக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ்க்குமே உண்டு, அதனால அங்கேயும் படிப்போம். ஸோ இங்கேயும் படிச்சு வச்சுங்க. கண்டிப்பா இது டயக்ராமேட்டிக் கொஸ்டினா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, டயக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷனோட கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து இங்க 3 ஃபில்லஸ் கொடுத்துருக்கோம், அனிமோஃபிலஸ், எண்டமோஃபிலஸ், ஆர்னித்தோஃபிலஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா அனிமோஃபிலஸ் அப்படின்னா காற்று மகரந்த சேர்க்கை மலர் பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து எண்டமோஃபிலஸ் சரிங்களா, பூச்சி மகரந்த சேர்க்கை மலர் பண்பு. ஆர்னித்தோஃபிலஸ் அப்படின்னா பறவை. இதுல 3த்துல இருந்து எதனாச்சும் ஒன்று கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் 5 மார்க்ஸ் சரிங்களா. அதனால கண்டிப்பா இதை வந்து படிச்சுங்க. அந்த ஃப்ளவரோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை வந்து பாத்துருங்க. அனிமோஃபிலஸ், எண்டமோஃபிலஸ், ஆர்னித்தோஃபிலஸ், காற்று, பூச்சி, பறவை, இது எல்லாமே படிச்சு வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஓவில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். எண்டோஸ்போம் டைப்ஸ் சரிங்களா, கருவந்திஸோட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த 5 மார்க்ஸுமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து டைகாட் அண்ட் மோனோகாட் சீட், இது ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நிறைய டைம் வந்து காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம் மிட்டம்ஸ்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இருவித்திலை ஒரு வித்திலை விதையோட வேறுபாடு சரிங்களா. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது, இது 3 மார்க்ஸ்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 5 மார்க்ஸ்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. பார்த்தினோகார்பி அதோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், அதோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. கரூரா கனினா என்ன, அதோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து பாலி எம்பிரியானி சரிங்களா, அதோட யூசஸ் சரிங்களா, பயன்பாடுகள் இருக்கும். பல்கரு நிலை அதோட பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது எல்லாமே பாருங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து மிட்டமுக்கு வருமா, இது வந்து காலாண்டுக்கு வருமா, அரையாண்டுக்கு வருமா. ஸோ நம்மளுடைய டார்கெட் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஸ்டின்ஸ் வந்து டஃபா எடுக்கிறாங்க. அதனாலே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை படிக்கிறது கிடையாது சரிங்களா. அது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வரலாம், அது வராமலே போகலாம். ஆனா நிச்சயம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும். அதனால உங்களுடைய டார்கெட்டு நம்மளுடைய
மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து காலேஜஸ்லேருந்து ஃபீஸ் கட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஃபைனல் டைமில் ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்கிறதுக்கு இப்போயே அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பயோசுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி இது 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு. பார்த்தினோஜெனிசிஸ் கன்னி இனப்பெருக்கம் அப்படிங்கிறது அதோட டைப்ஸ் சரிங்களா, அதோட வகைகள்னு இருக்கும், அதை படிச்சுங்க. இந்த 2 கொஸ்டின் தான் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் சிங்கமி பல்வேறு வகையான ஒருங்கிணை முறை இது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா. இப்போ இங்கே சொல்லியிருக்கூடிய 12 கொஸ்டின்ஸுமே 5 மார்க்ஸ். இதை தாண்டி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சரிங்களா, பாட்னியாக இருந்தாலும் சரி சுவாலஜியாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பாட்னியில் இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் கூட சொல்லலாம் சரிங்களா. அந்த மகரந்த சேர்க்கை அதாவது அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டாபிக் இருக்கும். ஈர்கால முதிர்வு, ஆண் முன்முதிர்வு, பெண் முன்முதிர்வு, இந்த மாதிரி இருக்கும். புரோட்டான்ட்ரி, புரோட்டோகைனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நமக்கு 3 மார்க்ஸுமே பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதற்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நடத்தியிருந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த கொஷின்ஸ் சரிங்களா, இதில் ஏதாவது சொல்லாமல் இருந்தாலும் இது எல்லாமே கண்டிப்பாக படித்து வச்சுருங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு 5 மார்க்ஸ் வந்து படிச்சிடலாம். ரொம்ப முக்கியம் சாப்டர் 1ல் தான் 5 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த சாப்டர்ஸில் கம்மியாக இருக்கும். அந்த ஈவன் பின்னாடி இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் 7 இந்த மாதிரியான சாப்டர்ஸ் போகும்போது அங்கே கொஞ்சம் 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மற்றபடி ஒரு 4 to 5 மார்க்ஸ் தான் எல்லா லெசன்ஸ்லையும் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சாப்டருக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து படிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஸோ வீக்லி டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நம்ம வீக்லி டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவோம் கொடுப்போம் சரிங்களா. அதுக்கு முக்கியம் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து படிப்பீங்க அப்படிங்கிறதையும் கொடுங்க. 10 to 20 20 to 30 ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் போன டைம் கொஷின் பேங்கை பார்த்தாலே தெரியும் நம்ம சொல்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பாருங்கள். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல்.